ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66:13 வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவனுடைய தாய் தேற்றுகிறது போல ஒரு உவமையோடு தேவன் இங்கே பேசுகிறார். ஒரு கம்பாரிசன். யாரோடு? அம்மாவும் ஆண்டவரும். ஒரு அலையிலே சொல்லுங்க, அம்மாவும் ஆண்டவரும். ஒருவனை அவனுடைய தாய், அவன் தாய். மற்றவர்கள் தேற்றுகிறதற்கும் அம்மா தேற்றுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென். இந்த நாளில கூட தாயை விட மேலானவர் தேவன்னு விசுவாசிங்க. அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில். ஆமென். அந்த தாயினுடைய அன்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து போஷிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வளர்றதுனால அம்மாவுடைய அன்பை குறித்து பேசினா அழுக வந்துடுது. ஆமென். அழுதுடுறோம். அம்மா இல்லையே, அம்மா இருந்தால் நல்லா இருந்துக்குமே, அம்மா இருந்தால் சண்டை போட்டோமே, அம்மா பேச்ச ஒன்றுமே கேட்கவே இல்லையே, அம்மாவை எதிர்த்தோமே, அம்மாவை மதிக்கவே இல்லையே, இவங்க ஏன் இருக்கிறாங்கன்னு எரிச்சல் வந்ததே, அவங்க மேலே கோபம் வந்ததே, விட்டு விலகி போனோமே, இல்லாததுனால இப்போ நம்ம அழறோம். இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அம்மா சொன்னதெல்லாம் கேட்டிருக்கலாமோ, இன்னும் அம்மா சொல்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம் வந்தா இன்னைக்காவது ஒரு தாய் போல தேற்றுகிற தேவன் சொல்லுகிறதையாவது கேளுங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. அதை மிஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை இன்னைக்கு எங்கள் அம்மா கூட தான் இருக்கிறாங்க, அவங்க சொல்றதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்கள என்ன பிடிக்கலை. நிறைய பேர் பிடிக்காது அம்மாவை. ஏன் பிடிக்கலை? அவங்க தேற்றுகிறவர்கள். அம்மான்ற அந்த ஸ்தானம் விலை மதிக்க முடியாத ஒரு இடம். என்னதான் பிள்ளைகள் தப்பு பண்ணாலும் பிள்ளைகளை அம்மா சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் அந்த அன்பு தான் தேவனின் அன்பு. நிறைய பேர் கேட்குறாங்க, அது எப்படி இந்த தப்பு பண்ணா? ஒருத்தர் கூட நேற்றைய தினத்தில் ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார், கொலை செய்தா கூட இயேசுவை விசுவாசிச்சா தேவன் விட்டுருவாரா? ராங் ப்ரீச்சிங் அப்படின்னு. விட்டுருவார். இயேசு விசுவாசிச்சா. தைரியமாக சொல்கிறேன், மோசே ஒரு கொலைகாரன் தானே, மோசே கொலை செய்தானே, மோசையை தானே தலைவனாய் அழைத்தார் தேவன். அவர் மன்னிக்கிறவர், அன்பு காட்டுகிறவர், தாயை விட அதிகமாய் அன்பு காட்டுகிறவர். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? சரியா கேட்கலையா? எந்த ஒரு தாயும் தன் மகனை அவள் உண்மையான அம்மாவா இருந்தா தவறான பாதையில் நடத்தவே மாட்டா. மகனை ஆனாலும் மகளை ஆனாலும். அவன் தேவன் கூட அவளை விட அதிகமாய் நம்ம பெற்றெடுத்தவள் தாய். இதே வேத பகுதியில் பெறப்பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை போய் தடுப்பேனோன்னு சொல்றாரு. அவர் பெறப்பண்ணுகிறவர், அவர் தான் அந்த உயிரையே கொடுத்தவர். அல்லேலூயா. உயிரை சுமந்தவள் தாய், உயிரை கொடுத்தவர் தேவன். அல்லேலூயா. நம்மை ஒரு உருவாய் பெற்றெடுத்தவள் தாய், நம்மை உருவமைத்தவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை தேவையில்லாத கவலைகள். நான் கூட என்னுடைய அம்மாவும் நானும் ரொம்ப க்ளோஸ். எங்கள் அம்மா இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. நான் என் அம்மா இறக்கும்போது ஒருவேளை அவ்வளோதான் லைஃபு, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது, உலகத்தில் என்ன இருக்குது, அம்மாவே இல்லை, அப்புறம் என்ன இருக்குது உலகத்தில் அப்படின்னு நினச்சி அழுத போது தான் அம்மாவை விட அன்பு செலுத்துகிற தேவனை அதிகமாய் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.